வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் படைத்த சரவுள்ள தேவன் மேல நம்பிக்கையோட விசுவாசமா இருங்க. இன்றைக்கு நாம தியானிக்கிற இந்த வார்த்தை மேல நீங்கள் விசுவாசம் வைத்தீர்களானால் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில பழிக்கும். அவர் சொல்லுகிற காரியம் பாருங்க, புலம்பல் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல எப்படியாக சொல்லுகிறார், 22, 23. நாம் நிர்மூலம் ஆகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அல்லேலூயா. இன்றைக்கு நீங்க உயிரோடு இருக்கிறீங்கன்னு சொன்னாக்கா அவர் நம்ம மேல வைத்திருக்கிற கிருபை, கொஞ்சம் இரக்கம். காரணம், அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லையா. அவர் இரக்கமுள்ள தெய்வம். எத்தனையோ தவறுகள் செய்திருந்தோம், ஆனா நம்மளை மன்னித்து நம்மளை வச்சிருக்காரு பாருங்க, அழிக்காம. அதனால அவர் கொடுத்த கிருபையில நம்ம இருக்கிறோம். அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. அவர் செய்கிற, அவர் கொடுக்கிற நமக்கு கிருபையானது தினந்தோறும் காலைதோறும் ஒரு புது கிருபை இருக்குமா. அல்லேலூயா. அப்போ நாம அவர் மேல் நம்பிக்கையா இருக்கும்போது பாருங்க, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாக இருக்கிறது. அவருடைய சக்தி, அவருடைய உண்மை பெருசா இருக்கிறதுங்க. அதனால அவரை நாம விசுவாசி இருக்கணும். அதுக்கு முன்ன வாசனம் சொல்லுது 21, இதை என் மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டு இருப்பேன் அப்படின்ற. அப்படியாக இன்றைக்கு இந்த வசனங்களை நாம மனதில் வைத்து நம்பிக்கை கொண்டு இருந்தோமானால் நமக்கு காலைதோறும் புதியவைகளை செய்ய அவர் வல்லவராக இருக்கார். அடுத்ததாக ஏசாயா புஸ்தகத்துல 43ஆம் அதிகாரம் இப்படியாக சொல்லப்படுகிறது பாருங்க. 19ஆம் வசனம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறிவீர்களா? ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. நான் செய்வேன் என்பதை நம்புவீங்களா? அறிஞ்சிருக்கீங்களா? இந்த பிள்ளைகளே, அவர் கல்லல்ல, மண்ணல்ல, மரமல்ல, செடி அல்ல, பொருள் அல்ல. அவர் செய்கிறவர், அவர் உயிரோடு இருக்கிறவர், அவர் மரணத்தை ஜெயித்தவர். அவர் சொல்லுகிற காரியத்தை உன் இருதயத்தில் ஆழமாக வைத்துக் கொள்ளுங்க. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறிவீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொல்றாங்க. வனாந்திரத்துல வழியே, அவாந்திர வெளிகளில் ஆறுகளை உண்டாக்குவார். ஏற்கனவே ஆபிரகாமுடைய மனைவி ஆகாருக்கு செய்து விட்டார். வனாந்திரத்துல ஆபிரகாம் கொடுத்து அனுப்பின ஆகாரமும் தண்ணீரும் காலி ஆயிடுச்சு. இஸ்மவேலை கொண்டு போகும்போது பாலைவனத்துல போயிட்டு இருக்கும்போது தப்புள்ள சாகிறத நான் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு தூரமா போய் அழுறா. அப்போ ஒரு பாலைவனமான இடம், தண்ணீர் இல்லை, சாக கிடக்கிற நேரத்துல நீரூற்றி குடித்து செழிப்பை ஊற்றின அந்த தேவன் இந்த வசனத்துல நினைவுபடுத்துறார். அது உனக்கு தெரியுமா? நான் இதை செய்வனே என்று. உங்க சூழ்நிலைகள் மத்தியில, பிரச்சனைகள் மத்தியில விசுவாசமா இருங்க, நம்பிக்கையா இருங்க, நம்பிக்கையா இருங்க, விசுவாசமா இருங்க. கர்த்தர் உன் சூழ்நிலையை மாற்றுகிற ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார். நாளைக்கு இல்லை, இன்றைக்கே அந்த விசுவாசம் நமக்கு வேணும். அந்த விசுவாசத்தோடு நாம் இருக்கும்போது நம்மை முற்றிலுமாக அவர் செழிப்பாக கொண்டு போக சுத்தமா இருக்கிறார். இன்னொரு வசனம் பாருங்க, இந்த பிலிப்பியர் புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. உனக்கு விசுவாசம் இருந்தா, ஒருத்தர் இருக்கிறார் நம்மை பலப்படுத்துகிறவர். அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவல்ல, நான் சகலத்தையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. தேவ பிள்ளைகளே, இந்த மாதத்துல பிரச்சனைகள் ஏராளமா இருக்கலாம். கடன் பிரச்சனை இருக்கலாம், வியாதிகள் இருக்கலாம்,
குடும்ப பிரச்சனை இருக்கலாம், வேலை பிரச்சனை இருக்கலாம், எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம். எல்லாத்தையும் மாற்றி போடுகிற ஒரு தெய்வம் உயிரோடு உண்டு. அதுதான் இயேசு. இந்த பிள்ளைகளே, அவரை நம்புங்க. அவர் உங்களை சகலத்தையும் மாற்றி உங்களை நிலைப்படுத்துவார். இன்றைக்கு உங்களுக்கு போராட்டமா இருக்கலாம், ஆனா காத்திருங்க, விசுவாசமா இருங்க. ஆபிரகாம் காத்துட்டு இருந்தாரு, அற்புதத்தை கண்டார். வேதத்தில் அநேகர் காத்து கொண்டிருந்தாங்க. பொறுமை வேணும், நிதானம் வேணும், நம்பிக்கை வேணும், விசுவாசம் வேணும். சகலத்தையும் மாற்றி விடுவார். இந்த பிள்ளைகளே, இந்த மாதம் ஏப்ரல் மாதம் தோல்விக்கு அல்ல, ஒரு புது ஜெயத்தை கொடுக்க போறார். கர்த்தருடைய வீட்டாருக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நம்புங்க. கர்த்தர் மலை ஆசீர்வதி. God bless you. ஜெபிக்கலாங்க. எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த மகா உன்னதமான பரிசுத்தமுள்ள நீதி தேவனே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் இந்த வார்த்தை பிரசன்னமாகட்டும். அவருடைய சிந்தனைக்குள்ளாக ஜீவன் பெருகட்டும். இந்த வார்த்தை தகப்பனே அவர்களுக்கு ஒரு புது பலன் அடிட்ட ராஜா, ஒரு புது விசுவாசத்தை கொடுத்தாண்டவரே, நம்பிக்கை கொடுக்கிட்ட ராஜா. ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. எல்லா குறைகளும் நிறைவாகட்டும். அப்படியே ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. இயேசுவின் வல்லமையுள்ள ஜீவனுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். God bless you. உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தா யாருக்காவது ஷேர் பண்ணுங்க. அது ஒரு ஊழியமா இருக்கும்.